டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். புழல் சிறையில வெளியில செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் திமுக தொண்டர்கள் ஒருவரும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அந்த கதவுகளுக்கு உள்ளே என்ன நடக்கிறது? இங்கே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலிருந்து அந்த கதவுகளுக்கு உள்ளே மின்னஞ்சலுக்கு ஒரு தகவல் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுதான் செந்தில் பாலாஜிக்கான பிணை. அந்த பிணையை வைத்து அவருடைய வழக்கறிஞர்கள் அங்கே அவரை வெளியே கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த ஆவணங்களை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அனுப்பியிருப்பதாக தகவல். செய்தியாளர் சாலமன் கூடுதல் விவரத்துடன் இருக்கிறார். சாலமன், இந்த ஆவணத்தினுடைய நகல் சிறை நிர்வாகத்திற்கு வந்திருப்பதாக தகவல். அதை எவ்வாறாக பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார்கள்? எவ்வளவு நேரமாகும் திரு செந்தில் பாலாஜி வெளியே வருவதற்கு? சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று காலை உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கிய நிலையில இந்த ஜாமீன் நகலானது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டது. இந்த முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் பல்வேறு கட்ட விசாரணைக்கு பிறகு தற்போது ஜாமீன் வழங்கி உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில இந்த உத்தரவு நகலானது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இருந்து தற்போது புழல் சிறையில் உள்ள சிறைத்துறை அதிகாரிகளுக்கு இமெயில் மூலமாக அனுப்பியிருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த இமெயில்ல உத்தரவாதம் மற்றும் அந்த பிணை தொகை என அனைத்துமே சரியான முறையில நடைமுறைப்படுத்தியிருப்பதால அந்த உத்தரவு நகலானது தற்போது சிறைத்துறைக்கு வந்த நிலையில அந்த சிறைத்துறையினர் அந்த நகலை பரிசீலிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அவரது வழக்கறிஞர் இமெயில் மூலமாக அனுப்பப்பட்ட இந்த மெயிலை தற்போது சிறைத்துறை அதிகாரிகள் அது பரிசீலனை செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகிறார். அவரது வழக்கறிஞர்களும் உடன் இருந்து வருகின்றனர். குறிப்பாக அவர் எத்தனை நாட்கள், அதாவது 471 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு தற்போது வெளியில் வர தயாராக உள்ள நிலையில அந்த புழல் சிறைக்கு வெளியே ஏராளமான ஆதரவாளர்கள் அவரை வரவேற்பதற்காக மாலை அணிவிக்க தயார் நிலையில் உள்ளனர். அது மட்டுமின்றி பூக்களை தூவியும் வரவேற்க தயார் நிலையில் உள்ளனர். வேறு வான வேடிக்கை மற்றும் பட்டாசுகள் வெடித்து மேலதாளம் என பல்வேறு கொண்டாட்ட நிகழ்ச்சிகளை அவர் ஈடுபட்டு வருகின்றனர். நடனத்தை ஆடியும் அவர் வரவேற்பதற்காக காத்திருக்கின்றனர். இந்த புழல் சிறையை நுழைவாயிலுக்கு முந்தியபடியே, அதாவது போலீசாருடன் வாக்குவாதத்தை ஏற்பட்டபடியே சுமார் 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அவரை வருவதற்காக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால இந்த புழல் சிறையை சுற்றி இருக்க பகுதியை ஒரு பெரும் பரபரப்போடு காட்சியளிக்கிறது. குறிப்பாக அதனால போக்குவரத்து நெரிசலும் தற்போது ஏற்பட்டுள்ள நிலையில இன்னும் 1 மணி நேரத்திற்குள் அவர் செந்தில் பாலாஜி விடுதலையாக இருப்பதாகவும் சிறைத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அவர் வெளிவந்தவுடன் அவர் அடுத்தடுத்த பல்வேறு நிறைய எதிர்கட்சி மற்றும் கட்சியினரை சந்திக்க இருக்கிறதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்ட நிலையில இன்னும் சற்று நேரத்தில் அவர் வெளிவர இருப்பதாக சிறைத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர். செந்தில் பாலாஜியை வரவேற்பதற்காக இன்று காலையிலிருந்து அவருடைய ஆதரவாளர்களும் திமுக தொண்டர்களும் குவிந்திருக்காங்க. முக்கியமான நபர்கள் யாரெல்லாம் வந்திருக்காங்க? இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களோ மாவட்ட செயலாளர்களோ அவருடைய உறவினர்களோ யாரெல்லாம் வந்திருக்காங்க? மாவட்ட செயலாளர்கள் உட்பட பல்வேறு மாதவரத்தை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் என பல்வேறு முக்கிய நிர்வாகிகள், இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் அந்த பகுதியில முற்றிலுமாக முகாமிட்டு காலையில் இருந்திருக்கின்றனர். குறிப்பாக காலை 10 மணி முதலே இந்த திமுக நிர்வாகிகள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள், கரூரில் இருந்தும் சில நிர்வாகிகள் மற்றும் கட்சியினர் ஆதரவாளர்கள் என சுமார் 500க்கும் மேற்பட்டோர் காலையில் இருந்து முகாமிட்டு இங்கு அவரை வரவேற்பதற்காக காத்திருக்கின்றனர். குறிப்பாக காலையில் இருந்து எந்த விதமான தோல்வம் என்றும் தொடர்ச்சியாக நடனம் ஆடிக்கொண்டும் பூக்களை தூவிக்கொண்டும் பட்டாசுகள் எடுத்துக்கொண்டும் அவர்கள் செந்தில் பாலாஜியை வரவேற்க காத்திருக்கின்றனர். 471 நாட்களுக்கு பிறகு சிறைவாசத்திற்கு பிறகு தற்போது வெளியே வருவதால அவரது கரூர் ஆதரவாளர்கள் மற்றும் சென்னை ஆதரவாளர்களும் அவர் தொடர்ச்சியாக கொண்டாடி வரக்கூடிய நிலையில் ஏற்பட்டு வருகின்றனர். இதனால புழல் சிறையை உற்று நோக்கிய பார்த்தபடியே அவர்கள் கடந்த 2 மணி நேரத்துக்கு மேலாக அங்க புழல் சிறையை உற்று நோக்கி பார்த்துள்ளார். எப்போது செந்தில் பாலாஜி வெளியே வருவார் என ஆர்வமுடன் அவர்கள் பார்த்திருக்கக்கூடிய நிலையை ஏற்பட்டுள்ளது. மேலும் இங்கு கட்சி கொடியை தூக்கிவிட்டு செந்தில் பாலாஜி என அவர்கள் கத்திக் கொண்டிருக்கக்கூடிய கூச்சலும் தொடர்ச்சியாக ஏற்படுகிறது. மேலும் பூக்களை தயார் நிலையில் வைத்துக் கொண்டும் மாலை பெரிய மாலையை வைத்தும் வான வேடிக்கை நிகழ்ச்சியும் பல்வேறு செயல்கள்ல அவரது ஆதரவாளர்கள் ஈடுபட்டு அவரது வருகையை முற்றும் எதிர்நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.